ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சொரக்காய் வந்து கடலக்கொட்டை போட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய வச்சாச்சு. கடுகு போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போடணும். அதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக செய்யறாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. போட்டாச்சு. பாருங்கள், சால்ட்டு ஓகேங்களா. அடுத்தது மஞ்சள் தூள். நம்ம நல்லா வணக்கும் போதே வந்து மஞ்சள் தூள் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். சரிங்களா. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், சொரக்காய் வந்து நல்லா வேக வச்சாச்சு. அடுத்தது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் போட்டேன். அடுத்தது வந்து கடலக்கொட்டை தூள். கடலக்கொட்டை நல்லா வறுத்து தூள் பண்ணிக்கோங்க. இல்லை வறுத்து கடலக்கொட்டை இருந்தாலையும் அப்படியே தூள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. சாதத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடலக்கொட்டை போட்டு சொரக்காய் கூட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாதத்துக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.